கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கும் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாய் கொண்டாடுவது என்றால் என்ன? நாமும் கொடியேற்றிவிட்டு ஒரு கொடியை நம் சட்டை பையில் குத்தி கொண்டோம் என்றால் அது நம்முடைய குடியரசு தினம் ஆகிவிடுமா? அல்லது நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி பேசுவது, நினைத்து பார்ப்பது என்று நாம் இருந்துவிட்டால் நாம் தேசத்திற்கு செய்கிற நன்மை ஆகிவிடுமா? இல்லை, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 25 சொல்லுகிறது, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றங்கள் என்று எத்தனையோ விதமான வாதை தேசத்தில் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் இளம் பெண்களை கூட பார்க்காமல் கற்பழிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. தேசம் இவ்வளவாய் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆண் ஆண் திருமணம், பெண் பெண் திருமணம் என்று தேசம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கொடியேற்றி விட்டாலோ அல்லது கொடியை நம் சட்டை பையில் குத்தி கொண்டாலோ குடியரசு தினம் ஆகிவிடாது. நாம் நம் தேசத்திற்காக திறப்பில் நிற்கும் போது, ஆண்டவரே, இந்த தேசத்தில் காணப்படுகிற அருவருப்புகள், வாதைகள் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நாம் நம் தேசத்திற்காக கதற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த தேசத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு கூட ஆட்கள் இருக்கிறது. ஆனால் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க ஆட்கள் கம்மியாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த குடியரசு தினத்தில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என் தேசத்திற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். அன்றைக்கு எப்படி தாவீது இஸ்ரவேலுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலின் மேலிருந்த வாதையை நிறுத்தினாரோ, அதே போல நாமும் ஜெபிக்க வேண்டும். நம் இந்திய தேசத்தின் மேல் இருக்கிற வாதை, கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தும் வரை நான் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். தேசம் நம்மால் ஆசிர்வதிக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் விரும்புகிறார். நீ ஆசிர்வாதமாய் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல தேசம் ஆசிர்வாதமாய் மாற வேண்டும். தேசத்தில் ஒருவர் கூட கெட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே இந்த நாளில், ஆண்டவரே, நான் என் தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், என் தேசத்தின் மேலுள்ள வாதை நிறுத்தப்படும் வரை ஜெபிப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். இதுதான் நம் தேசத்திற்கு செய்கிற உன்னதமான காரியமாயிருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.